ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு குங்குமம் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 6 டீஸ்பூன் போல் கொட்டிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சோடா உப்பு எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு எதுக்காக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நமக்கு குங்குமம் கிடைக்கும், அதுக்காக தான். கூடவே ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் லெமன் ஜூஸை எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் ஒவ்வொரு வீட்லேயும் கம்பல்சரி இருந்தே தான் ஆகும். நம்ம போய் இந்த குங்குமத்தை கடையில் வாங்காமல் வீட்டிலே இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எந்த வித கெமிக்கலும் கலக்கலை, பியூராக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் தான் வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டேன். இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க, நல்லா அழுத்தம் கொடுத்து. இன்னொரு பாதியும் பிழிஞ்சு விட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு கலர் வரலன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சுட்டே இருங்க, கலர் மாறிட்டே இருக்கும். நல்லா பிசைஞ்சுட்டே இருங்க. எப்படி ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சுடுங்க, அப்போதாங்க கலர் வரும். இந்த மாதிரி நமக்கு கலர் கிடச்சிருக்கு பாருங்கள், ரெட் கலரில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கொண்டு போய் வெயிலில் காய வச்சோன்னா இந்த மாதிரி கலரில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு, ஈரப்பசையில் எதுவுமே இல்லை பாருங்கள், ஃபுல்லாக வெயிலில் காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கட்டிகளாக இருக்கும். நல்லா கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்து ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்க குங்குமம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். நம்ம போய் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எத்தனை நாள் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை மாதம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாதுங்க. இப்போ பாருங்கள் வச்சு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரான குங்குமம். நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சது சாமிக்காக வைக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.